إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அல் லவ்ஹுல் முபாஹ், அனுமதிக்கப்பட்ட பொழுதுபோக்கு என்ற ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இப்படி ஒரு வித்தியாசமான தலைப்பில் நாம் ஜும்மா பயான் நடத்த வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் கூட எழலாம். காரணம் என்னென்னு சொன்னால், மார்க்க சட்டங்களை எல்லாமே குர்ஆனும் சுன்னாவும் நபிகளாரும் அனைத்தையுமே துனியாவுக்கு வேண்டிய எல்லா செய்திகளையும் ஆகிரத்துக்கு வேண்டிய எல்லா செய்திகளையும் தான் அல்லாஹ் ரசூலும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சிலர்கள் என்ன நினைக்கிறார்கள்னு சொன்னால், பொழுதுபோக்கே இஸ்லாத்தில் இல்லை, நாம் அப்படி ஒரு செயலை செய்தால் இறைவனுக்கு நாம் பாவம் செய்தவர்களாகவோ அல்லது நாம் நல்லடியார்களாக இல்லை என்பதையோ புரிந்து கொண்டு எல்லா நேரமும் நாம் வணக்கங்களில் ஈடுபட வேண்டும், இது போன்றதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில சாரார்கள் அல்ல, பெரும் சாரார்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் முஸ்லீம் சமுதாயத்தில். அதனால்தான் முற்றும் துறந்த முனிவரைப் போல காடே செடியே கண்ணே ரஹ்மானே என்ற அடிப்படையில் அவர்கள் அப்படியே தன்னை அல்லாஹ்வோடு ஃபனாவா ஆக்கி கொண்டோம் என்ற அடிப்படையில் துன்யாவுடைய ஆசா பாசங்களை எல்லாமே அவர்கள் செய்யாமலே மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் அப்படி பேசவே இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான், வபுத்தகி, நீர் தேடுவீராக. நபியை பார்த்து சொன்னால் நமக்கு அந்த சட்டம், ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை கொண்டு மறுமை வீட்டை தேடுவீர்களாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லி அல்லாஹ் அதோடு நிறுத்திவிட்டால் பரவாயில்லை. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துனியாவிலே உன் நசீபை மறந்துடாதே என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். விளக்கம் பின்னால் நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், துனியாவில் பற்றற்ற வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் என்டர்டைன்மெண்ட்லாம் கூடாது. அப்படியே நமக்கு ஒரு சில நாள் நம்ம கிடைத்தாலும் கூட நம்ம அப்படியே என்ன செஞ்சிடுவோம், இறைவழியிலே போகணும் அடிப்படையில் ஜமாத்து, ஒவ்வொரு ஜமாத்து இருக்கு இல்லையா, ஜமாத்திலே பள்ளியாக போயிடுவோம், இன்னும் சிலவங்க வேறு மாதிரி போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்பதை சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு. அதுபோல் உடற்பயிற்சி செய்வதை கூட, ஸ்விம்மிங் போவதை கூட சிலர்கள் மார்க்கத்தில் இவங்கெல்லாம் மார்க்க பக்தி இல்லை, இவங்களுக்கெல்லாம் ஒரு தர்பியா இல்லை, அந்தளவுக்கு பேசக்கூடிய காட்சியையும் பார்க்கிறோம். ஏன்னா இவர்கள் நபிகளாரை எப்படி பார்க்கிறார்னு சொன்னால், பெரிய ஜுப்பாவிலையும் பெரிய தாடியை போய் சுன்னத்து பெரிய தாடியிலையும் தஸ்மீமணி இல்லை, தஸ்மீமணி உருட்டின மாதிரியும் அப்படி தான் ரசூலை பார்க்குறாங்க. ஆனால் உடல் பயிற்சி செய்வதையும், ஸ்விம்மிங் போய் குளிப்பதையும், சுற்றுலா தலங்கள் போவதையும், நீர் வளங்கள்லாம் இருக்கிறது, குற்றாலம் போன்ற இடங்கள் இருக்கிறது, அதுபோல் பொதுவாக மனிதனுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கணும்னா
நீர் சப்தம் எங்கே இருக்குதோ அதை கேட்டாலே அவனுக்கு அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்ற அடிப்படையில் இப்படி வைக்கப்பட்டிருக்கு. எதுக்காண்டி இந்த மாதிரி இஸ்லாம் கூடுதுன்னு சொன்னால், ஒரு மனிதன் சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படி சோர்ந்து போனால் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன செய்யணும், குவத்தாகும் அவனுடைய அமல்களில், இபாதத்தில், தொழிலில். அதற்காக வேண்டி இஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகுவதை இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் உற்சாகம் இல்லாமல் இருப்போம். சிலர்கள் வந்து மிஸா என்னன்னா தமாஷா பேசுகிறது, கேலியாக பேசுகிறது. ஆனால் எல்லாத்துலேயும் வரம்பு வேணும். நான் சொல்கிற அனைத்துலேயுமே வரம்பு இருக்கணும். இப்படி செய்வது, மன உற்சாகத்துக்காக வேண்டி சில இடங்களுக்கு போவது, லைஃபை ஜாலியாக என்ஜாயாக வைப்பதுக் கொள்வது, இவைகள் எல்லாம் கூடும். எப்பவும் கூடும் சொன்னால் இபாதத்தை மறக்காமல் இருக்கணும், அல்லாஹ்வை மறக்காமல் இருக்கணும், மறுமையை மறக்காமல் இருக்கணும், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வரம்பு மீறார்களாக இருக்கணும். இன்றைக்கி கூட பாருங்கள், மீன்பிடி தொழிலாக வைக்கப்பட்டிருக்குது. அவங்க தான் வாழ்வாதாரத்துக்காண்டி ஒரு ஆள் போகிறாங்க. இன்னும் சிலர்கள் பணக்காரர் இருக்காங்க இந்த நாட்டில் பார்க்கலாம், மீன் பிடிக்கிறதுக்காண்டி என்ன செய்வாங்க, போவாங்க. அது ஒரு ஜாலியாக, அது ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக. இவையெல்லாம் மார்க்கம் தடுத்தா என்றால் தடுக்கலை. காரணம், மார்க்கத்தை தெரியாமல் இன்றைக்கி பலர்கள் என்ன செய்கிறாங்க, சட்டங்களை பார்க்கறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை. அதான் நான் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உன்னுடைய நசீபை மறந்துடாத துனியா, உலா தன்ச நசீபக்க, உன் நசீபை, உன் பங்கை மறந்துடாத துனியாவில் அப்படின்னு சொன்னால், அனைத்து முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்வார்கள், பெரும்பகுதியான தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்வார்கள், விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், ஒலா தத்ருக்கு ஹல்லக மின துனியா, துனியாவில் உன் பங்கை விட்டுறான்னு சொன்னால் பியான் தத்தமத்தாஃபியா பில் ஹலாலி, ஹலாலை கொண்டு சுதந்திரலாம், எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் தூண இஸ்ராஃபின் அதாவது வரம்பு மீறக்கூடாது, இன்னும் சொல்லப்போனால் இஸ்ராஃப் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது. அதே சமயத்தில் வஸ்தம்தா துனியாக்க, துனியாவில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு எல்லையில் இருக்க வேண்டும். இஸ்திம்தான் சுகம் தேடலாம் துனியாவில், ஆனால் ஒலா ததுர் பி ஆகிரத்துக்கு இடையில் வரமா ஆகிடக்கூடாது. இதைத்தான் மார்க்க என்ன செய்ய சொல்லி காட்டும். இந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய மேதவிகள்லாம் என்ன சொல்லுவாங்க, மிம்மா அபாஹல்லாஹு ஃபியா மினல் மாக்கள், அனுமதிக்கப்பட்ட காரியங்களை செய்யலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பு தந்திருக்கான். இன்றைக்கி என்ன செய்யணும், விசா கையில் இருக்கிறதுனால இதையே அந்த தஃப்சீரில் எழுதுகிறாங்க, மிம்மா அபாஹல்லாஹு ஃபியா மினல் மாக்கள், சாப்பாடு டேஸ்ட்டுக்காண்டி ஒரு ஆள் என்ன செய்கிறார், சவுதி வரைக்கும் போயிட்டு வராங்க. புகாரினா புகார் ஷரீஃபை சொல்லலை, ஹதீஸை சொல்லலை, புகாரின்னு ஒரு சோறு, மஜ்பூஸ் மாதிரி ஒரு சாப்பாடு போகிறாங்க. இது அனுமதிக்கப்பட்டதாகத்தான் இஸ்லாம் என்ன செய்யுது பார்க்குது. இது சுன்னா நினச்சிட்டு செய்கிறாங்க. அனுமதிக்கப்பட்டதுன்னா அது செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அதனால் இப்படி சொல்லிட்டாரு, நாளையிலேருந்து நம்ம அப்படி கிளம்பினோம். வல்மஷாரிபு வல்மாத்து, இல்லை சாப்பிட்றதுக்காண்டி அல்ல குடிப்பதற்காக வேண்டி ஒரு இடம் தேடி போகிறோம். அது குற்றம் இல்லை. சிலவங்க என்ன செய்வாங்க, பெரிய சூபியாக்கள் மாதிரி இருந்து இப்படிலாம் செய்கிறீங்களா, இதெல்லாம் என்னது, அந்த நேரத்தில் நீங்கள் திக்ர் செய்யலாமே, தஸ்பீஹ் எது செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்பதை ஹதீஸுகளை நம்ம கற்றுத்தருகிறது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம், அது சுருக்கமாக தான் சொல்கிறேன், ஹதீஸுடைய துண்டை மட்டும் சொல்கிறேன். காரணம் என்ன, பல்வேறு 100 தடவைக்கு மேலே அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. பிறந்த நாள்லேருந்து கேள்விப்பட்டிருப்போம். ஹன்லலா என்ற சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிறார். அவர் சாதாரண ஆள் அல்ல, நம்மளை மாதிரி ஆள் இல்லை. இன்னைக்கு சஹாபாக்களை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி நினைக்கிறோம், தப்பு. அவங்களும் ஏணி வச்சா எட்டாது. ஆனால் ஹன்லலா என்ற சஹாபி அல் உசைதி, அவர் காத்திபுல் வஹி, சாதாரண ஆள் அல்ல, வஹியை எழுதக்கூடிய சஹாபி, குர்ஆனை எழுதக்கூடிய சஹாபி. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்காந்து அந்த ஹன்லலா ஒரு நாள் சத்தமிட்டவர்களாக கடை வீதியில் சொல்லிட்டு போகிறாங்க, நாஃபக ஹன்லலா என்பவர் நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன். முனாஃபிக்னா நயவஞ்சகத்தனம். ரெண்டாவது ரெட்டை வேடம் இருக்கிறது, ஒரு நேரம் இப்படி செய்கிறது, ஒரு நேரம் அப்படி செய்கிறது என்று சொல்லிவிட. அப்போ அபூபக்கர் சித்திகளை தான் என்ன விளக்கம் கேட்குறாங்க, அவங்களுக்குலாம் தெரியும். அப்போ அபூபக்கர் சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு ஏற்படுது, இதில் என்ன பெரிய பிரச்சனை இல்லையா அப்படின்றாங்க. அப்பவும் விடலை. உடனே ரசூலாட்ட போகிறாங்க, நாஃபக ஹன்லலா போகிறாங்க. யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்துவதரே, எனக்கு இரு மனதாக இருக்கிறது, முனாஃபிக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே விளக்குறாங்க ரசூலாட்ட, ஹன்லலா அதாவது நகூனு ஐந்தக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் துதக்கிருனா பின்னாரி வல் ஜன்னா, நீங்கள் உபதேசம் செய்கிறீங்க, கண்ணீர் வடிக்கிற மாதிரி உபதேசம் செய்கிறீங்க, நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கிறீங்க, சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்கிறீங்க. ஆனால் அப்படி நீங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் கண்ணா ரஅய் ஐனின், கண்கூடாக பார்க்குற மாதிரி உங்களுடைய உபதேசம் இருக்குது. சொர்க்கத்தை அப்படியே கண்கூடாக வர்ணிக்கிறீங்க, பார்க்குற மாதிரி இருக்குது. நரகத்தை அப்படியே பார்த்து பயவரமாக இருக்குது. அந்த நேரத்தில் நான் கண்ணீர் விட்டவர்களாக அந்த சபையில் வந்து உட்கார்ந்து துனியாவில் எல்லாத்தையும் மறந்துடுறோம், மனைவி மக்கள் எல்லாம் ஜாலி எல்லாத்தையும் மறந்துடுறோம். அந்த அளவுக்கு நாங்கள் உங்கள் சபையில் இருக்கோம், பயத்தோடு அச்சத்தோடு பக்தியோடு இருக்கோம். ஆனால்
உங்கள் சபையை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொன்னால் ரஜஅனா ஆஃபஸ்னல் அஸ்வாஜ வல்லயாத்த, மனைவி மக்களோடு குதூகூலமாக கண்குளிர்ச்சியாக சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கிறோம். வல்லயாத்த, வீணான காரியங்களை வந்துருக்கிறது, ஜாலியான காரியங்களை மூழ்கி விடுகிறோம். வனசீனா கசீரன், எல்லாத்தையும் மறந்துடும் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? வலாக்கின் ஹந்தலாவே சாஅத்தன் ஒசா. சில நேரம் பயபக்தி நிறைஞ்சிருக்கும், சில நேரம் பயபக்தி என்ன செஞ்சு குறைஞ்சிடும். அல்லாஹ் அப்படி தான் படைச்சிருக்கான். ஜும்மாவில் இருக்கக்கூடிய அந்த பயபக்தி சும்மா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக என்று நாம் போகக்கூடிய நேரத்தில் என்ன ஆயிடுது, எல்லாம் முடிஞ்சு போயிடுது வாசலோட. அதனால் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்லலை, 4 தடவை சொல்கிறாங்க. சாஅத்தன் ஒசா. சில நேரம் இப்படி பயபக்தியாக இருக்கும், சில நேரம் அப்படி பயபக்தி குறைஞ்சிரும். சாஅத்தன் சில நேரத்தில் ஈமான் துடிப்போடு இருக்கும். எனக்கு மஜ்லிஸ் இருக்க சாஅத்தன் என்னை விட்டு போனால் கொஞ்சம் அப்படி குறைஞ்சிரும். இப்படி தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். வண்ண இஸ்திகால் முபாஹா, உலக காரியங்களில் ஈடுபடுவது, ஜாலியான ஈடுபடுவது அது அனுமதிக்கப்பட்டது. அதனால் லாபாச மினல் முபாஹத்தி அல்லாஹுல் முபாஹ், வீணான பொழுதுபோக்கு ஆகுமாக்கப்பட்ட வீணான பொழுதுபோக்கில் ஆகுமாக்கப்பட்ட பொழுதுபோக்கில் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ர் தொழுதுட்டு எல்லா நாளும் பெரும்பகுதி சுபு தொழுகைக்கு பின்னால், ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் அதே இடத்துல அமருவார்கள், தஸ்பீஹ் திக்ர்லாம் செய்வார்கள். சஹாபாக்களும் அதே இடத்துல அமருவாங்க. இன்றைக்கி நம்மளால் அது முடியாத காரியம். சுபு 3:25 வர்றதுனால, ஃபஜ்ர் வர்றதுனால நம்மளால் தொழுகையே பெரிய காரியமாக பெரிய இதாக தான் இருக்கும். அதில் வேறு ஒத்து முடியறதுக்குள்ளே சிலவங்க தொழுகணும்னு துடிப்போம். இந்த மாதிரிலாம் அவங்களால முடிஞ்சது நம்மளால் முடியும். காரணம் அவங்க அப்படி, நாங்கள் இப்படி. அவங்களும் மனிதர்கள், நாம் மனிதர்கள். ரிஜால் நஹ்னு ரிஜால், அவர்கள் மனிதர், நாம் மனிதர்கள். ஆனால் இதில் ஜாபிர் இப்னு சம்ரா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் அதிகமாக இருப்பாங்களாம். துஜாலிசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசீரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அதிகமாக இருப்பாங்க. கானலா யகூமு மின் முஸல்லாஹு, அப்படி ரசூல்லா சபையில் இருக்க முடியல ஃபஜ்ரில் ரசூல்லாவோட உட்காருவாங்க. எல்லா சஹாபாவும் உட்காரு, ரசூல்லா எழுந்திருக்க மாட்டாங்க. எப்போ எது வரைக்கும் சொல்கிறேன்? சூரியன் உதயமாத வரைக்கும் சொல்கிறேன். நம்மலாம் வேலைக்கு போகணும், சுபு தொழுனா அப்படி மதக்கதான் செய்வோம். சுபு தொழுகைக்கு பின்னால் லா யகூமு மின் முஸல்லாஹு, ரசூலுல்லாஹ்க்கு வேலை இல்லையா? வேலை இருக்குது. லா யகூமு மின் முஸல்லாஹு, அந்த எந்த இடத்துல தொழுனாங்களோ அந்த இடத்துல அப்படியே உட்காருவாங்க. அல்லது யுஸல்லி ஃபீ சுபஹ, சுபு எங்கே தொழுதோ அந்த இடத்துல உட்காருவாங்க. ஹத்தா தத்லா ஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரை ரசூலுல்லாஹ் உட்காருவாங்க, சஹாபாக்கள் உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு திக்ருக்கெல்லாம் துஆலாம் செஞ்ச பிறகு என்ன செய்வாங்கன்னா, ஃபைதா தலஅத், சூரியன் உதயமாயிட்டுனா காம எழுஞ்சி வீட்டுக்கு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி போயிடுவாங்க. ஆனால் இந்த ஜமாத்து முடிஞ்ச பிறகு திக்ரு அதுக்காரெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒகானு யதஹத்தஸூன, பேசி கொண்டு இருப்பாங்களாம். நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? என்னடா சுபு தொழில் பேசிட்டு இருக்கானே, குர்ஆன் ஓதுனா என்ன, திக்ரு செஞ்சா என்ன, ஏதாவது புக் எடுத்து படித்தா என்ன, அதை தூங்கினா என்னன்னு சொல்லுவோம். ஒகானு நம்ம ரசூலுக்கு பாடம் நடத்துவோம். ஒகானு யதஹத்தஸூன, ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்கள் பேசி கொண்டு இருக்காங்க. ஃபயஹுதூன ஃபி அம்ரில் ஜாஹிலியா, அந்த ஜாகிலியா காலம், மடமை காலத்தில் என்னெல்லாம் செஞ்சோம்? டே கல்லை வணங்கினோம்டா, டே அசிங்கமான வேலைலாம் பார்த்தோமாடா, மதுபானங்களை குடித்தோமே, அல்லாஹ் தஆலா இப்படி ஹிதாயத் தந்தானே, இதை மாதிரி பேசுகிறாங்க. உலக காரியங்களை பேசுகிறாங்க. பேசலாம் மட்டும் இல்லை, ஃபயலஹகூன, சிரிக்கிறாங்க சஹாபாக்கெல்லாம். ஆனால் பெருமானார் கண்ட்ரோலில் இருக்காங்க. அப்படி சொல்லுற நேரத்தில் பெருமானார் சிரிப்பு வரும்போது வயத்தபஸ்ஸம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பொன் சிரிப்பு சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்தானத்தில் அவங்க இருக்குவாங்க, இவங்க கூடுதலாக சிரிப்பாங்க. கண்மணி தடுத்தார்களா? எல்லோரும் வாங்க, போடு, தேலிமை போடு, ஹல்காவை போடு, குரானை. அதனால் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை, எந்தெந்த நேரத்தில் எது செய்யணுமோ அதான் கூட சட்டம். ஹல்காவை போடு. என்னடா இவன் கிறுக்கு பிடிச்சா, இவனால இப்படி மருமை அப்படிலாம் பயன் பண்ணான்னு தவிர என்னடா இப்படி உல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. வயத்தபஸ்ஸம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அப்படி பொன் சிரித்தவராக இருக்காங்க. எதுக்கான்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த மார்க்கமாக அப்படியே நம்ம போயிடணும், மௌனமாக தான் இருக்கணும், 24 மணி நேரம் நம்மளை அப்படியே தான் வச்சுக்கணும். அதாவது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அது உதாரணம் சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. மூஞ்ச கடுகெடுத்தவர்களாக வைத்துக்கொள்ளணும்னா இஸ்லாம் அப்படி என்ன செய்யலை, விரும்பலை, அப்படி சொல்லவும் இல்லை. நம்ம மார்க்கம் எல்லாவற்றிலையும் தெளிவானது, ஆதாரபூர்வமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக தலைவர், ஆட்சி தலைவர். இன்னும் சொல்லப்போனால் வணக்கத்தின் தலைமை பீடமே, வணக்கத்தின் மறு உருவமே யார் தான்? அண்ணலம் பெருமானார். ஆன்மீகத்தில் மூடி இருக்காங்க, பேணுதலாக இருக்காங்க. அவங்கள்ட்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலவங்க தமாஷா பேசுவாங்க.
நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? நான் யார் தெரியுமா? எவ்வளோ பெரிய அச்சரத்து. இன்றைக்கி அச்சரத்து ஊரில் பார்த்தா நம்ம பயந்து நீங்கள் ஓடுற மாதிரி தான் இருக்குது. அது கொத்துப்பால் வரக்கூடிய நேரத்தில் வேறு தோட்டத்துலாம் வராங்க. அப்போ அப்படி கேள்வி கேட்க முடியாது. விழான என்ன இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லி அவன் முத்தவள்ளி இவரை வந்து ஜமாத்தை விட்டு நிற்கிற மாதிரிலாம் மதுரையெல்லாம் சில சம்பவம் நடந்தது. ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவுஃப் பின் மாலிக் அஷ்ஷஇ, எல்லாமே புகாரில் வரும், நான் சொல்லக்கூடிய செய்யலாம். அவுஃப் பின் மாலிக் அல் அஷ்ஷஇ என்ற சஹாபி அத்தைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாட்ட வராங்க. வந்த உடனே ஃபஸல்லம்து அலைஹி, ரசூலா வீட்டுக்கு வராங்க, சலாம் சொன்னாங்க. பெருமானார் வரவேற்றால் தானே உள்ளே வர முடியும். ஆல யாஃப் அவுஃபே உதுஹுல், வீட்டுக்குள்ளே நுழைங்க. அந்த சஹாபி சொல்கிறாங்க பாருங்கள், உல்து குல்லி அவ் பாலி, ஃபுல்லாக நுழைஞ்சிடவா கொஞ்சம் நுழைஞ்சிடவா? இது எப்படி புரிய முடியுது? ஃபுல்லாக நுழைஞ்ச பாதி உடம்பை கொண்டு நுழைய முடியாது கேட்குறாங்க. கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான ஒரு கண்டனம் தெரிவிக்கவோ எதுவோ செய்யலை. நம்ம தோழர் நம்மள்ட்ட தமாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதுதான் இவரை கேட்டுட்டு நம்ம எப்படினாலும் பண்ணலாம். நம்மள்கிட்ட வந்து வார்த்தை வந்து ரெண்டாம் கலிமா விட்டுட்டு வேறு என்னமெல்லாமல் வரும். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ரசூல் சபையில் எப்படி மஜ்லிஸாக இருந்தால் அதான் ஏன்னா சொல்லியிருக்க நீங்கள் தானே சொன்னீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதாவது குல்லி அபாலி, கொஞ்சமாக தான் நுழையணுமா ஃபுல்லாக நுழைஞ்சிடணும். ஃபுல்லாக நுழைஞ்சதால் உடம்பு உள்ளே வரும். ஸோ வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. ரசூல்லா உள்ளே வர்றாங்க. பயனை எதை ரசூல்லாவை சிரிக்க வைப்பதற்காக வேண்டியும் தாங்கள் மகிழ்ச்சியாவதற்காக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பயனை எதை சா கியாமத்து நாளைக்கு முன்னால் என்னுடைய மரணம் முதலே நிகழும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. எனவே சகோதரர்களே, நபிகளார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம பார்க்குற பார்வையில் இல்லை. ஒரு பார்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்திருக்கிறார், இன்னொரு பார்வை மகிழ்ச்சியான முகமாகவும் இருந்திருக்கிறது. அப்படி வார்த்து எடுத்தார்கள், வளர்த்தெடுத்தார்கள். அதனால்தான் சதா காலம் ரசூலோ இருந்தார்கள், நேசித்தார்கள். மரணம் வர நேரத்தில் துடித்து கண்ணீர் விட்டார்கள் என்பதெல்லாம் பார்க்கிறோம் ரசூலுக்கு மரணம் வரக்கூடிய நேரத்தில். அதுபோல சஹாபாக்கள் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஞ்சி யாரும் கிடையாது இந்த உம்மத்தில். ரசூலுக்கு அடுத்தபடியாக அவர்கள் தான் சொர்க்கவாசிகள். அவர்கள் தான் சிறந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். நமக்கு சொர்க்கமா நரகமா இன்னும் வரைக்கும் தீர்மானிக்கப்படலை. அவர்களுக்கு துனியாவிலே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இவைகள்லாம் நமக்கு தெரியும். குர்ஆன் அப்படி பேசுகிறது, பாராட்டுகிறது, போற்றுகிறது. ஆனால் கான அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், அதாவது வேலைகள் முடிஞ்சிட்டனா, யுத்தங்கள் முடிஞ்சிட்டனா, இபாதத்துகள் முடிஞ்சிட்டனா எல்லாத்துலையும் கரெக்டாக இருப்பாங்க. சில நேரத்தில் விளையாடி கொள்வார்கள் சஹாபாக்கள். பித்தீகில் நமக்கு தெரியும், அரபு நாட்டில் இருக்கும், நமக்கு தெரியும். தர்பூசணி இருக்குல்ல, அதை கொண்டு விளையாடுவார்கள் அப்படின்னு சொன்னோன்னா, அதை கொண்டு விளையாடுவோம் அர்த்தம் செஞ்சுட்டோன்னா நேராக அவங்க மண்டை தான் உடையும். அதாவது பில் பித்தீக் கஸ்ரஹு, அந்த பித்தீக் அந்த அந்த அதை அந்த பழத்தை தின்ன சிவப்பாக இருக்க தின்னது பிறகு அது தோடு இருக்குமே, அது தொலியா அதை தூக்கி வச்சு அது கோடு மாதிரி இருக்கும், அதை தூக்கி இப்படி வீசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதை பற்றி எந்த விதமான கண்டனம் தெரிவிக்கலை. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஹதீஸ் இமாம் புகாரி அதபுல் முஃபரத்தில் கொண்டு வருகிறார். ஃபைதா கானத்தில் ஹகாயிக், இப்படி விளையாடி கொண்டிருக்கும் யுத்தங்கள் என்று வந்து விட்டால், மார்க்கத்துக்கான பிரச்சனை வந்து விட்டால், தாவா என்று வந்து விட்டால், கானு ஹும் ரிஜால், அவர்கள் தான் சிங்கமாக நிற்பார்கள். ரிஜால் என்று சொன்னால் ஆம்பளையாக இருப்பார். இப்போ கொண்டு நம்ம அரபு நாட்டில் கேட்பான், நீலாம் ரிஜாலா அப்படின்னு கேட்பான். ஆம்பளையாக இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லுவான். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி இருந்தால் சொன்னால் ஹும் ரிஜாலன், இந்த விளையாட்டில் இருந்தாலும் கூட டக்குன்னு சிந்தனை மாறிடும். இஸ்லாத்துக்கு ஒரு ஆபத்து வந்தால் முன்னால் போய் நிற்பாங்க என்ற செய்தியை இமாம் புகாரி ஃபில் அதபுல் முஃபரத்தில் என்ன செய்யறாங்க, அதபுல் முஃபரத்தில் கொண்டு வராங்க. இதுபோல் நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையாகவும் பொழுதுபோக்காக, ஏன்னா மனிதனை வந்து ஒரே மாதிரி இருக்காது. சில நேரத்தில் சோர்ந்து போவோம். என்ன செல்வம் இருக்கட்டுங்க, என்ன செல்வாக்கு இருக்கட்டும், என்ன பதவி இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், மன்னராக இருக்கட்டும், அது சொல்லப்போனால் பிச்சைக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுங்க, எல்லோருக்கும் மனம் சில நேரத்தில் தளர்ந்து போகும். பிரதமராக இருக்கட்டும், மன்னராக இருக்கட்டும், செல்வம் ஒருபோதும் நம்மளை சந்தோஷத்தை கொண்டு வராது. ஆனால் நாம் நினைக்கிறோம் பொருளாதாரம் தான் கஷ்டம் நினைக்கிறோம். பொருளாதாரம் உள்ளவங்கள் மனசோர்வில் எவ்வளோ இருக்கிறாங்க, அது நாடாக போகிறாங்க. ஆனால் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு அப்துர் ரஹ்மான் என்ற சஹாபி, அஸ்ஸபீர் என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர் வருகிறார். அது நீண்ட நெடிய ஹதீஸ், புகாரில் ஒரு பக்கத்துக்கு மேலே போகும். அந்த ஹதீஸில் ஒரு துண்டு என்ன சொன்னோன்னா, கடைசியில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னோன்னா, ரசூலாட்ட கம்ப்ளைண்ட்டை கொண்டு வராங்க. அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய ஒய்ஃப் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க ரசூலாட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவங்களுக்குள்ள வேறு வகையான சண்டை.
ஆனால் இவரை வந்து வீட்டில் தலாக் வாங்கிட்டு எப்படியா போகணும், அதுக்காண்டி ஒரு பொய்யை சொல்கிற மாதிரி வர்றாங்க. என்ன வராங்கன்னு சொன்னோன்னா, இவர்கிட்ட ஆண்மை தன்மையே கிடையாது, இவரோட வாழவே முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு திருமணம் செய்து அவருக்கு 2 குழந்தை இருக்குது. ஆனால் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வராங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு ஜபீர் என்ற மனைவி கொண்டு வராங்க. ஏன்னா பிரச்சனை அவங்களுக்குள்ள வேறு சண்டை இருக்கும். அது எப்படி வந்து அதை சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இது இல்லாமல் ஒரு பிரச்சனை வாழுங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட் தூக்கி போட்டேன்னு சொன்னோன்னா உடனே தலாக் நீங்கள் என்ற அடிப்படையில் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னன்னாலும் ஆய்வு பண்ணி தான் செய்வாங்க. அப்போ உடனே அவரை கணவரும் ஓடி வர்றார், இந்த பிரச்சனையை கேட்குறாரு, இவங்க சொல்கிற பிரச்சனை பக்கத்துலேருந்து கேட்குறாரு. அப்போ உடனே கணவர் சொல்கிறார், அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு, ஹாதல்லதீன தஸ்உமீன மா தஸ்உமீன், இவங்க சொல்லக்கூடிய காரணம் இது அல்ல, இவங்க பிரச்சனை இது அல்ல, இவங்க பிரச்சனை வேறு பிரச்சனை. அதனால் பொய்யான காரணத்தை சொல்கிறாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இது பொய்ன்னு சொன்னாங்க. பொய்ன்னு சொல்லிட்டு 2 பையனை கூட்டு வந்திருக்காங்க, யதார்த்தமாக கூட்டு வந்திருக்காங்க. அவருக்கு முன்ன அதாவது வேறு ஒரு மனைவின் மூலமாக பிறந்த குழந்தை 2 ஆம்பளை பையனை கூட்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டுட்டு இப்போ வல்லாஹி அவர் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, அல்லாமே ஆனால் இது உங்கள் குழந்தையான்னு கேட்குறாங்க. 2 குழந்தை, ஆமாம் எனக்கு முன்னால் உள்ள மனைவிக்கு பிறந்த குழந்தை அப்படியான்னு கேட்டு ரசூலுல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் வழங்கினாங்க. இப்போ வல்லாஹி லஹும் அஷ்பஹும் பிஹி மினல் குராபி பில் குராப், ஒரு காகத்துக்கு பிறந்தது எப்படி அது காகமாக இருக்குமோ அது போலவா இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் கொஞ்சம் கற்பரார், ரசூலுல்லாஹ் அவரை இழிவுபடுத்துக்கான்னு சொல்லலை, இவர் கொஞ்சம் கற்பராக இருக்கார், அதே அச்சு பிசகாமல் பிறந்திருக்கார், நீ என்னமா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற செய்தியை சொன்னாங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஓமானத்தை சொல்கிறா பாருங்கள், ஒரு காகத்துக்கு பிறந்தது காகமாகத்தான் இருக்கணும், அப்போ இது கற்பாக இருக்குது அவர் கற்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்திலையும் ஒரு தமாசா சொல்லியிருக்காங்க என்பதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இன்றைக்கி அதுவே கூடாது என்ற அடிப்படையில் ஷேகு முரீது என்றும் இப்படியே போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இஸ்லாத்தில் எல்லா நிலைமையும் உண்டு என்பதை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீக தலைவர், ஆட்சி தலைவர், உயிரிலும் மேலாக நேசிக்கிறோம். ஆனால் சிறுவர்களை கூட மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கான பொழுதுபோக்கு போவாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க. அவர் உம்மு சுலைம், அனஸுடைய தாயார் உம்மு சுலைமுடைய வீட்டுக்கு அடிக்கடி ஒரு வகையில் சொந்தம் பந்தம் போவாங்க. தொழுகை நேரம் வருவதற்கு முன்னால் போவாங்க, தொழுகை நேரம் வந்து அங்கேயே தொழுவாங்க. சில நேரத்தில் கார நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸில் வருது, அஹ்ஸனுன் நாஸி ஹுல்கன், குணத்தில் அருமையான குணமாக இருந்தது. அனஸ் அவர்கள் சொல்கிறார், வகான லி அஹுன், எனக்கு ஒரு தம்பி இருந்தான், யுகால் லஹு அபு உமைர், அவருடைய பெயர் அபு உமைர் என்று சொல்லப்படும். அஹசிபு ஃபத்தீமன், சின்ன பிள்ளைனா அப்போ தான் பால் கூடி மறந்த வயசு இருக்கான். ஒக்கான இதா ஜான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. வந்து ஆலை அபா உமைர், என் தம்பியை பார்த்து செல்லமாக கேட்பாங்க, அபா உமைரே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய தம்பி வந்து ஒரு சிறிய சிட்டுக்குருவியை வச்சு விளையாடி கொண்டு இருப்பார், உயிர் உள்ளது, விளையாடி கொண்டே இருப்பார். ஆனால் ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவி இறந்து போயிடுச்சு. அவர் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க, புள்ள என்ன சோகத்தில் இருக்கான், ஹசீனன் சோகத்தில் இருக்கானு கேட்குறாங்க வீட்டில் உள்ளவங்க. அந்த வீட்டுக்காரங்க அனஸுடைய வீட்டு உம்மா அனஸ் இல்லாத்தனான்னு சொல்கிறாங்க, அதாவது அந்த சிட்டுக்குருவி இறந்து போயிட்டது, புள்ள கவலையில் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக சிட்டுக்குருவியோட மறைச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனதை கவரப்படுத்துறதுக்கான பச்சை குழந்தை சொல்கிறாங்க, யா அபா உமைர், அனஸுடைய தம்பி ரலியல்லாஹு அன்ஹு, யா அபா உமைர், அபா உமைரே மா ஃபால நுகைர், அந்த சிட்டுக்குருவி என்னம்மா செய்யுது, உங்கள்கிட்ட என்ன பேசிச்சு, என்ன சொல்லிச்சு, எப்படி இறந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய தலைவர் கேட்டு சொன்னாங்க. கான எல்லாவும் பிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விளையாடுவாங்க, அவங்களை கொஞ்சுவாங்க, இது பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும் பார்க்குறோம். இவைகளுக்கு மத்தியில் எந்த இபாதத்தும் தடையாகவில்லை, இவைகளுக்கு மத்தியில் எந்த யுத்தங்களும் தடையாகவில்லை, இவைகளுக்கு மத்தியில் எந்த மர்மை சிந்தனையும் தடையாகவில்லை, இவைகளுக்கு மத்தியில் எந்த ஆட்சியும் தடையாகவில்லை. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் நாம் என்ன படி உடை நினைப்போம், உணவு கொடுப்பது, செலவு கொடுப்பது நினைப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை குளிர வைப்பதற்காகவும் பல செய்திகளை செய்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்னுடைய அறையில் இருந்தார்கள். அப்பொழுது பள்ளிவாசல் வீடு ஒன்று தான், பெருமானாருடைய வீடு, மஸ்ஜித் நம்ம இன்றைக்கி அப்படி காட்டப்படுதில்லை, வீடு ஒன்று தான். ஆனால் அந்த பள்ளிவாசலில் வல் ஹபஷத்து ஹபீசீனியர்கள் வீர விளையாட்டு விளையாடுகள் எல்லா போன ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜித் விசாலமானது,
அதில் வீர விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நான் அதை எனக்கு பார்க்கணும் ஆர்வமாக இருக்குது. ஒரு ரசூல் அதை புரிந்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்துர்னி, என் கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிதாயி தங்களுடைய மேலாடையை கொண்டு மறைத்து திரையிட்டு அதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, எனக்கு ஆசை இருப்பதற்காக வேண்டி நிறைய நேரம் என்னை பார்க்க விட்டாங்க. அந்தூர் இலா லுஅபியும், அதை பார்த்து நான் ஆசை தீர்ந்த பிறகு தான் என்னை விட்டு விலகினாங்க. இந்த அளவுக்கு நபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, செய்திருக்காங்க. நம்ம மனைவி எங்கேயும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொன்னால் சிலர்கள், பலர்கள் அல்ல, பலர்கள் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வேலை இல்லையா, வெற்றி இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, நானே அங்கே பொழப்ப கடந்து மாறிட்டு இருக்குங்க, இங்கே வந்து இதான் பண்ணணுமா என்ற அளவுக்கு கேட்குறான்னு சொன்னால் அது நம்ம மார்க்கத்தை சரியாக புரியவில்லை என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சகோதரர்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெருமானாரே வீர விளையாட்டு விளையாடிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு செய்தி புகாரில் வருது நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அலா நஃபரின் மின் அஸ்லம கபீலா, அஸ்லம் என்ற கபீலாவை அந்த கூட்டத்தார்களோட கடந்து செல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எத்தசாபக்கூட போட்டி வச்சுருக்காங்க. என்ன போட்டின்னு சொன்னால் அம்பு எறிகிற போட்டி. அது எல்லாமே யுத்தத்துக்குன்னு தயாராகும். அம்பு எறிய போட்டி வச்சுருக்காங்க. ரசூலுல்லாஹ் அதை பார்த்த உடனே ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் பார்த்த உடனே இருமோ நல்லா அம்பு எறிங்கி பயிற்சி எடுங்க. ஏன்னா பனி இஸ்மாயில் நீங்கள்லாம் யாருடைய கூட்டம்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள், அவங்க சந்ததியில் வந்தவங்க. ஃபைன்னா அபாக்கு, உங்களுடைய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ராமியன், அம்பு எறிவதில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். இருமோ நீங்கள் எல்லோரும் எறிங்க, வானமாக்கும், உங்களோட நானும் சேர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வானமாக்கும் குல்லிக்கும். அப்போ ஒரு சாரா நினைக்கிறாங்க, நீங்கள் எதிரணியில் இருந்தால் நாங்கள் இந்த பக்கம் இருந்திருக்கோமே அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் வெற்றி பெற்றால் அல்லாஹ்வுடைய தோத்தமாக ஆகக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் பதிலடி கொடுக்குறாங்க, வானமாக்கும் குல்லிக்கும், ரெண்டு அணிலையும் நான் சேர்ந்துக்கிறேன். அருமையான சகோதரர்களே, ரசூலுடைய வாழ்க்கையை பாருங்கள். அஹாதீசுல் அன்பியா, நபிமாருடைய சரித்திரத்தில் இமாம் புகாரி கொண்டு வருகிறார். தமிழர். எனவே அருமையான சகோதரர்களே, நபிகளாரை இப்படி நாம் பார்க்க வேண்டும். நாம் நினைக்கிற தோற்றத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் நம்ம மார்க்க நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும். ஒரு கட்டத்தில் பல தடவை இந்த ஹதீஸ் சொல்லியிருக்கோம். அதாவது இன்னும் சொல்ல போனால் தெளிவாக நம்ம மாதம் நடத்தக்கூடிய அந்த சால்மியா ப்ரோக்ராமில் இந்த ஹதீஸ் சொல்லியிருக்கோம். குடும்ப இது அந்த சப்ஜெக்ட் வரக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், பிரபல்யமான ஹதீஸு. அண்ணா கானத்மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின், ரசூலுல்லாவோட நாங்கள் ஒரு சஃபரில் இருந்தோம். ரசூலுல்லாவோட ஆயிஷா சொல்கிறாங்க, நாங்கள் சஃபரில் இருந்தோம். அந்த பிரயாணத்தில் இருக்கும்போது ரசூலுல்லாவுக்கும் எனக்கும் ஒரு போட்டி நடந்தது. என்ன போட்டின்னா ஓட்டப்பந்தயம். இப்போ நம்ம மனைவிட்டெலாம் இதெல்லாம் போய் சொல்ல முடியாது, நீங்களே ஓடிக்கிறவங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். நம்ம தாக்குறோன்னு சொல்லி சும்மா முடிஞ்சுன்னு சொல்லிடாதீங்க. நான் அதுக்காண்டி முன்னறிவிப்பாக மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கிறாங்க, அதை நம்ம இப்போ போட்டி போட்டு ஓடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜெயித்து விடுறாங்க, வெற்றி பெறுறாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசிலே வச்சுக்கிட்டு, நீண்ட காலமாக மனசிலே வச்சுக்கிட்டு, அன்னை ஆயிஷா அவர்களுக்கு வந்து உடம்பு நல்லா போட்டுச்சு. ஆயிஷா அவர்கிட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஆயிஷா அம்மையார்ட்ட, இப்போ நம்ம ஓட்டப்பந்தயம் வைக்கணும். ஓகேங்க சரிங்க வச்சனா. ஆயிஷா இல்லாதவங்க என்ன செஞ்சாங்க, பின்தங்கிட்டாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பெருமானார் சொல்கிறாங்க, அதுக்கு இது சமமாகிடுச்சு. ஓ முத்தசாவியானி, அன்னைக்கு தோற்றதுக்கு இன்றைக்கி சரியாயிடுச்சு. நம்மள்ட்டனா சட்டி ரெண்டாவது இல்லை, தட்டு வரல. ரசூலுல்லாஹ் காலம் இதே ஆயிஷாவும் தட்டு பறந்தது. குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். இதே ஆயிஷாவும் கோபம் வந்து வேற ஒரு மனைவி வீட்டில் நம்ம தட்டு பறந்தது. அதே புகாரில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே எப்படி நடக்குது பாருங்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் குடும்பத்தை பாருங்கள், அதுக்கு இது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி கொடுத்துறாங்க. இதுதான் பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து தெல்ல தெளிவாக நம்மளால் அறிய முடிகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கம் என்பது நாம் வந்து இபாதத்தும் இருக்க வேண்டும், ஆகிரத்து சிந்தனை இருக்க வேண்டும், மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும், சந்தோஷமும் இருக்க வேண்டும், குதூகோலமும் இருக்க வேண்டும், ஜாலியும் இருக்க வேண்டும். என்ஜாய் என்பது இந்த மார்க்கத்தில் தடையில்லை என்பதைத்தான் உணர்த்துவதற்குத்தான் இந்த தலைப்பு. மார்க்கத்தை தெல்ல தெளிவாக தெரிந்து எல்லா வகையிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீர நடை எப்படி போட்டார்களோ அனைத்துமே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதுதான் தலைப்புடைய நோக்கமாக இருக்கிறது. வல்ல அல்லாஹ் பரிபூர்ணமான மார்க்கத்தை வழங்குவதற்கு தௌஃபீக் செய்வான் என கூறி முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியால் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபி அஜ்மஈன். அம்மா பாத், வகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யாவில் உங்கள் நசீபை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை பந்தயம் நடத்தினார்கள் என்ற செய்தி ஹதீஸில் பார்க்கிறோம். குதிரை பந்தயம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கலையிலையும் தேர்ச்சி பெற்றவர்கள். நாம் நினைக்கிறோம் பெருமானாருக்கு துனியா தெரியாதுன்னு நினைக்கிறோம், அப்படியே பரப்பி விட்டாங்க. எல்லா கலையிலையும் தேர்ச்சி பெற்றார். குதிரை பந்தயம் நடத்தணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குதிரை பந்தயம் நடக்கிறதுக்கு முன்னால் புகாரில் வருது, குதிரை பந்தயம் நடப்பதற்கு முன்னால் ஒரு செய்தியை செய்யணும். இதெல்லாம் நல்ல பலமான வீரமிக்க குதிரையாக இருக்கிறதோ அவைகளை ஒரு இடத்துல தள்ளிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பலம் குறைஞ்சதாக இருக்குது, அதை தள்ளிட்டாங்க. அப்போ இதுக்கு ஒரு 10 கிலோமீட்டரு, அதுக்கு 20 கிலோமீட்டர் இருக்கும். எப்படி பெருமானாரை பாருங்கள். அதில் தாங்களும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, போனாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால் விளையாட்டு போட்டிகள் இஸ்லாத்தில் கூடும். நம்ம கூட ஒரு இஜ்திமா வச்சா அதை சேர்த்தா வைக்கணும், ஆனால் கூடும். ஆனால் இங்கே பாடம் என்ன தெரியுமா, மார்க்கத்தை விளங்காமல் மார்க்கத்தை புரியாமல் அந்த விளையாட்டு போட்டியில் எங்கே போய் விட்டுறதுன்னு சொன்னால் பெரிய கலவரத்திலே கொண்டு விட்டது. சர்வதேச லெவலில் போட்டி நடக்குது. உதாரணத்துக்கு அமெரிக்கா, அது அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் அதான் நடக்கும். அதை ஒரே நடந்துட்டு கிடக்கும், வேறு தவிர ஒன்றும் துணியாக நடக்காது. அது நடந்துகிட்டு இருக்கும். முன்னாலாம் நடந்து வேகமாக நடக்கும், அடிச்சண்டையெல்லாம் வந்திருக்கு, பெரிய தண்டையெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இவங்க பாகிஸ்தான்காரங்க ஜெயித்த உடனேயே, முஸ்லீம்கள் தான் ஜெயித்த உடனே சுஜூதில் போய் விழுந்துறாங்க. அது இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஆத்திரம் ஏறி போகுது. ஆனால் இப்படி ஒரு மார்க்கத்தில் இல்லை. சுஜூது ஷுக்குர் என்பது இறைவனுக்கு நன்றி சொல்வது 2 இடத்துல பார்க்கலாம். ஒரு இடம் அல்லாஹ் நியாமத்தை தந்திருக்கான், அந்த நேரத்தில் செய்யணும். இன்னொன்று வரக்கூடிய ஆபத்தை பணிபோல் நீக்கி விட்டான். இதுக்கு தான் விளையாட்டாக பார்க்காம அவனை ஏற்றி விட்டு அவன் பெரிய கலவரத்தை உண்டாக்கிறாங்க. மார்க்கம் தெரியல, அங்கே இருந்து சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இல்லை, சொல்லிக் கொடுத்தா கேட்குற தன்மையில இல்லை. உனக்கு என்ன நீ போ, எனக்கு என்ன நான் போகிறேன். அதனால் இதை இமாம்கள்ட்டே கேட்கப்படுறாங்க. இப்போ சாலி ஃபோசான் உயிரோடு இருக்கிறார் சவுதி அரேபியாவில், பெரிய பழுத்த பழம், அரசாங்கவுடைய ஃபத்வாக்குள்ள தலைவர். இன்றைக்கி சல்மான் அவரை வீட்டில் போய் பார்க்குற அளவுக்கு பெரிய பெரிய மார்க்கெட்டுங்க, அறிஞர். இப்னு உஸைமீனுக்கு பின்னால் இவரை தான் மார்க்க உபதேசம் செய்யக்கூடியவர்களாக பார்க்குறாங்க ஃபத்வாக்குள்ள. அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க. அவங்க விளையாட்டாக பார்க்கணும், இப்படி பார்க்குறது தப்புன்னு சொல்கிறாங்க. அது சுஜூது ஷுக்ர் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சுஜூது ஷுக்ர் எப்போ செய்யணும், தஜத்துது நியாமத், ஒரு நியாமத்து கிடைக்குது. சும்மா நம்ம பைக்கிலே போனோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பெரிய ஒரு வசதி மிக்க காரத்தும் தான். சுஜூது ஷுக்ர் செய்யணும். ஆபத்து கண் முன்னால் தடை செய்யப்பட்டது, அல்லாஹ் பாதுகாத்துட்டான், சுஜூது ஷுக்ர் செய்யணும். இதுவேளுக்கு தான் சொல்லப்படுது தவிர விளையாட்டாக பார்க்க வேண்டும் என்ற செய்தியே. காரணம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ போட்டி நடத்தியிருக்கிறார்கள், அனைத்திலையும் தோல்வியும் வெற்றியும் இருந்திருக்கிறது. எந்த கட்டத்தில் என்ன செய்யலை, சுஜூது ஷுக்ர் செய்ததாக எந்த ஒரு ஹதீஸையும் உங்களால் கியாமத் வந்தாலும் பார்க்க முடியாது. அருமையான சகோதரர்களே, சஹாபாக்களும் விளையாடிருக்காங்க ரசூலுல்லாஹ் காலத்தில். அவங்க ஃபாயிஸூன் வெற்றி பெற்றார்கள். ஒமாதாலிக்க இதோடு ஃபலம் என்கொலு மின்ஹும் சுஜூது ஷுக்ர், எவருமே சுஜூது ஷுக்ர் என்ன செய்ததில்லை. வெற்றிக்காணி செய்கிறோமே, நன்றிக்காணி செய்கிறோமே, அதான் சுஜூது ஷுக்ர். மா சலாமத்தியும் முசாபகத்தும், அவங்க போட்டிலாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்திருக்கு. இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒலைசன் உவ நியமத்தும், அதாவது விளையாட்டில் போட்டியில் வெற்றி பெற்றால் அது நியமத்தே கிடையாது, அது ஒரு முபாகான காரியம், துனியாவுடைய காரியம். ஃபலா யஸ்ரு சுஜூது ஷுக்ர், அதற்காக மார்க்கம் சுஜூது ஷுக்ர் செய்ய சொல்லவே இல்லை, சுன்னாவை ஆக்கவே இல்லை என்பதை ஃபத்வாவை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அதனால் விளையாட்டு என்பது அனுமதிக்கப்பட்டது, விரும்பினே அவங்க செஞ்சுக்கலாம், அதை குற்றமாக நினைக்கக்கூடாது. இன்றைக்கி என்னத்துக்கான ஒரு சாரார் இப்போல்லாம் செய்கிறது மாபாவம் நினச்சாங்க, ஒரு சாரார் இதில் தான் கடந்து மூழ்கிட்டே இருக்காங்க. இபாதத் ரெண்டுமே தப்பு, இபாதத்தெல்லாம் விட்டுட்டு. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த மார்க்கம் என்பது மண்ணுக்கேற்ற மார்க்கம், இந்த மார்க்கம் என்பது மனிதனுக்கேற்ற மார்க்கம், இந்த மார்க்கம் என்பது விசாலமான அறிவு கொண்ட மார்க்கம், இந்த மார்க்கம் என்பது பகுத்தறிவு கொண்டது என்பதை புரிந்து கொண்டால் இந்த செய்தியெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் மாற்று மத நண்பர்கள் நம்மை போன்று இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வான கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.